ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவுப் பொருட்கள் நிறைய ஸ்லோ பாய்சன் உணவுகள் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அதை தெரிஞ்சிக்காமலே நம்மள பல பேர் அதை சாப்பிட்டு வருகிறோம். அப்படி எந்தெந்த உணவுகள் நம்மளுக்கு ஸ்லோ பாய்சனாக இருக்குது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகில் எத்தனையோ ஆரோக்கியமான உணவுகள் உள்ளன. அப்படி நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்கின்ற உணவுகள் அனைத்துமே எப்போதும் நமக்கு நன்மையை மட்டும்தான் விளைவிக்கும் என்று நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் ஆரோக்கியத்தை அளிக்கின்ற உணவுகள் சில நேரங்களில் தீமையை கூட விளைவிக்கும். அதிலுமே குறிப்பாக உயிர் போகும் அளவிலான தீமையை கூட இந்த உணவுகள் விளைவிக்கக்கூடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உண்ணும் அனைத்து உணவுகளிலுமே நமது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இன்றைய பதிவில் நம்ம கண்டிப்பாக உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் சில உணவுப் பொருட்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு, அதாவது நம்மில் பலருக்குமே பிடித்த உணவான உருளைக்கிழங்கு நமது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்றால் உங்களை நம்ப முடியுமா? ஆம் நண்பர்களே, உருளைக்கிழங்குல விஷமானது தண்டு மற்றும் இலைகள் தான் இருக்குது. மேலும் உருளைக்கிழங்கு பச்சை நிறத்தில் இருந்தால் அதில் கிளைகோ ஆல்கலாய்டு என்னும் விஷம் நிறைந்திருக்கும். இந்த விஷமானது உடலில் உள்ள சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கோமா வரை கொண்டு செல்வதோடு சில நேரங்களில் திடீரென்று இறப்பிற்குமே வழிவகுக்கும். எனவே நீங்கள் உருளைக்கிழங்கு பச்சை நிறத்தில் இருக்கும்போது அதை சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கோட தண்டு அது மட்டும் இல்லாமல் இலைகளை நீங்கள் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி. அடுத்து நம் ஆரோக்கியமான உணவு என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு உணவு தான் இந்த தக்காளி. இதிலேயுமே கிளைகோ ஆல்கலாய்டு என்னும் விஷம் நிறைந்திருக்கின்றன. அதேபோல் இந்த விஷமானது இதனுடைய தண்டு மற்றும் இலைகள் தான் இருக்குது. நீங்கள் இதனுடைய தண்டு மற்றும் இலைகளை சாப்பிட்டால் அது நரம்பு தளர்ச்சியை உருவாக்குவதோடு வயிற்று உப்புசத்தை அதிகரித்து இறுதியில் இறப்பை ஏற்படுத்திவிடும். எனவே நீங்கள் தக்காளியினோட தண்டு இலைகளை சாப்பிட்டு இருங்க, கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்லோ பாய்சன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை யாராலுமே நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாம் சாப்பிடும் ஆப்பிளின் விதையை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டால் நமது வாழ்நாளின் எண்ணிக்கை தான் குறையும். ஆம் நண்பர்களே, ஆப்பிளின் விதையில் சயனைடு என்னும் ஆபத்தான விஷம் இருக்குது. எனவே நீங்கள் ஆப்பிள் பழத்தை விரும்பி சாப்பிடும்போது அதில் உள்ள விதைகளை கண்டிப்பாக சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெரி பழங்கள். பொதுவாக பெரும்பாலான மருத்துவர்கள் செரி பழத்தை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடுவதிலுமே கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் செரி பழங்களில் இலை மற்றும் விதைகளில் தான் அதிகளவு விஷம் உள்ளது. ஆனால் இந்த செரி பழங்களில் இலை மற்றும் விதைகளை மறந்தும் கூட நீங்கள் சாப்பிட்டு விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருபார்ஃப். அதாவது இந்த ருபார்ஃப் என்பது ஒரு இயற்கையாக வளரக்கூடிய மூலிகை செடி. ஆனால் இந்த மூலிகை இயற்கையாகவே அதிகப்படியான விஷத்தை கொண்டு இருக்கும். பொதுவாக இதன் வேரை சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். ஆனால் இந்த மூலிகையின் இலைகளை நீங்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் உடனே உயிர் போகும் ஆபத்து ஏற்படாது. மாறாக வாழ்நாளினோட எண்ணிக்கை குறையும்னு சொல்கிறாங்க. மேலும் குறிப்பாக இந்த உணவுகளை நீங்கள் தவறான முறையில் சாப்பிட்டால் தான் ஆபத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.